தேவன் செய்தது எல்லாம் தேவனுக்கு எவ்வளவு கீழ்ப்படுகிறதோ பாருங்க. வானமும் பூமியும் அவர் அக்யூரேட்டா செய்திருக்கிறார். வானத்தில் இருக்கிற ஒவ்வொரு நட்சத்திரங்களும் கிரகங்களும் எவ்வளவு அழகா கிரியை செய்து கொண்டிருக்கு. எப்பொழுதும் அது தவறு செய்யாதே, தாமதம் ஆகாதே. சூரியன் உதிக்குமே, சரியா அது அஸ்தமிக்குமே. சந்திரன் பிரகாசிப்பானே, கிரகங்களை உருவாக்கினார். சமுத்திரத்துக்கு எல்லையை உண்டாக்கினாரு. எல்லா ஆண்டவர் வார்த்தையை கேட்கும்போது தேவனுடைய சாயல்ல உண்டாக்கப்பட்ட நாம முரட்டு பிடிக்கிறோம்ல, தேவனா அலட்சியம் செய்யறோம்ல. மனிதன் செய்கிற பொம்மைகள் மனுஷனின் வார்த்தையை கேக்குது, தேவன் செய்த மனுஷங்க தேவன் வார்த்தை கேட்கறது இல்ல. எவ்வளவு கொடுமங்க இது. வானங்களே கேளுங்கள், பூமியை செவிக்கொடு, நான் பிள்ளைகளை வளர்த்து ஆதரித்தேன், அவர்களோ என்னை மறந்து விட்டார்கள். என் வார்த்தையை கேட்க மாட்டாங்க. என்ன கேட்கிறாருங்க தேவன்? நம்ம, என் மகனே உன்னுடைய வாழ்க்கை எனக்கு கொடு, உன் இருதயத்தை எனக்கு கொடு, என் வார்த்தையை கேள், பிழைத்துக் கொள்வாய். உன்னிலே நான் மகிழ்வேன், என்னிலே நீ மகிழு, உனக்காக நான் வைத்திருக்கிற எண்ணங்கள் உன் பேர்ல நடக்க வேண்டும் என்று தேவன் கேட்டுக்கொண்டிருந்தா, குடித்து வெறித்து சந்தோஷப்படுகிறவங்களா, சிற்றின்ப பாவ சந்தோஷங்கள்ல வாழ்கிறவங்களா மனுஷங்க இருந்தா இது எவ்வளவு மோசமான விஷயங்க. இந்த இயேசாண்டவர் என்னையும் உங்களையும் நேசித்து, ஒரு மனுஷன் எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த இயந்திரங்களை கண்டுபிடிக்கிறான், ஆனா தேவன் தம்முடைய ரத்தத்தை சிந்தி ரட்சித்து கொண்டாருங்க. அவருடைய ராஜ்ய வாரிசுகளாக இருக்கும்படிக்கு, பசி இல்லாத, தாகம் இல்லாத, முதிர் வயது இல்லாத, நோய் இல்லாத, இருள் இல்லாத ஆனந்தமான அந்த பரலோகத்துல யுக யுகங்களும் தலைமுறை தலைமுறைகளும் நீங்களும் நானும் இருக்கணும்னு அந்த இயேசாண்டவர் இவ்வளவு பெரிய சிலுவை தியாகத்தை செய்து இவ்வளவா அவருடைய வார்த்தையோடு ஒவ்வொரு நாளும் நம்மள கெஞ்சிட்டு இருந்தா, இன்னும் உங்க வாழ்க்கை ஆண்டவருக்கு கொடுக்காம இருந்தா, இயேசுவினுடைய அன்பை அலட்சியப்படுத்தாதீங்க. இயேசாண்டவர் நம்மை நேசிக்கிறாருங்க. நம்மை நித்திய வாழ்க்கைக்காக ஆயத்தப்படுத்தும்படியாக அந்த சிலுவையில தம்முடைய ஜீவனை கொடுத்து மரணத்தை மரணத்தின் மூலமாக ஜெயித்து பாவத்தின் சம்பளமாகிய மரணத்தை விழுங்கிவிட்டு நித்திய ஜீவனை நமக்கு கொடுக்கும்படியாக, நித்திய வாழ்க்கையை கொடுக்கும்படியாக ஆண்டவர் ஆசைப்படுறாருங்க. தேவன் நம்மை செய்து கொண்டாருங்க. தேவனுக்கு கீழ்ப்படிவோம், தேவனுடைய திட்டங்களை அறிவோம். உலகத்துல நடக்கிற எல்லாவற்றையும் பார்க்கும்போது அனந்த ஞானமுள்ள ஆண்டவர் நம்மை அற்புதமாய் உண்டாக்கி இருக்கிறார் என்ற விஷயத்தை உணர்ந்து நம்முடைய சரீரத்தினால், நம்முடைய ஆவியினால் நம் ஆண்டவரை ஆராதிப்போம்.